தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரி துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தொடர்ந்த வழக்கு செப்டம்பர் 18, 2025 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. நீதிபதி என். சதீஷ்குமார், நிபந்தனைகள் எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாதிரித்தானே, விஜய் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும், அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பு என கேள்வி எழுப்பினார். தவேகா பாரபட்சமின்றி அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரியது. திருச்சி தவேகா கூட்டத்தில் 23 நிபந்தனைகள் மீறப்பட்டு பொது சொத்துக்கள் சேதமடைந்ததாக காவல்துறை தெரிவித்தது. திருச்சி சேதத்திற்கு இழப்பீடு வசூலிக்காவிட்டால் நீதிமன்றம் தலையிடும் என நீதிபதி எச்சரித்தார். தவேகா தூத்துக்குடி பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது. காவல்துறையின் பாரபட்சத்தை எதிர்த்தது. நீதிமன்றம் காவல்துறை பாரபட்சமின்றி முடிவெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியது. கூட்டங்களை கட்டுப்படுத்துவது தலைவர்களின் பொறுப்பு என நீதிபதி வலியுறுத்தினார். திருச்சி கூட்டத்தில் தொண்டர்கள் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக காவல்துறை குற்றம் சாட்டியது. இதனால் தூத்துக்குடி பிரச்சாரத்திற்கு கடும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. இந்த வழக்கு 2026 தேர்தலுக்கு முன் தவேகாவின் பிரச்சார உரிமைகளை உறுதி செய்ய முக்கியமானது. நீதிமன்றம் காவல்துறை விரைவில் முடிவெடுக்க உத்தரவிட்டது. தவேகாவின் திருச்சி மீறல்கள் தூத்துக்குடி பிரச்சாரத்திற்கு தடையாக அமைந்தன. அதே சமயம் இந்த வழக்கில் தொண்டர்கள் உயரமான இடங்களில் ஏறி நின்று கோஷமிடுவது, வாகனம் மீது ஏறுவது போன்ற செயலில் ஈடுபட்டு அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பேற்றுக் கொள்வார் எனவும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது.